கூடியது ரொம்ப சிம்பிளாகவும் கேரமலைஸ்டு வட்டலாப்பம் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுவும் அதே தாங்க, நார்மல் வட்டலாப்பத்துக்கு எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மெத்தடில் தான் இன்றைக்கும் இந்த வட்டலாப்பமும் செய்ய போகிறோம். இந்த கேரமலைஸ்டு வட்டலாப்பத்துக்கு அரை கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதை முதல்ல கேரமலைஸ்டு பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சோம்னா கசப்பு ரொம்ப அதிகமாகிடும், அதே மாதிரி முருக ஆரம்பிச்சிடும். அதனால் சரியான பதம் வந்தோடனே அதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே ஊற்றிடுங்க. இதில் நம்ம நெய் தடவணும் அப்படின்னா இதில் ஒட்டாது. அதனால் சாதாரண பிளேட்டில் நீங்கள் ஊற்றி நல்லா சுற்றி வர ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நமக்கு டிசைன் தேவை அப்படின்றதுனால நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். தலைப்பால் நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் சீனி எடுத்துக்கங்க. சீனி 2 கப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி நான் எடுத்து போட்டிருக்கேன். அது உள்ள துகள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதை நல்லா பவுடர் ஆக்கி அரைச்சி வச்சுடுங்க. அரைச்சி வச்ச அந்த தூளை நம்ம தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா கலந்துடணும். ஸோ சீனி நல்லா கரைஞ்சி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சுவை கொடுக்கும். அதே மாதிரி எந்த பவுலில் நம்ம அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தான் நான் முட்டையும் சேர்க்குறேன். இந்த கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு 10 முட்டை கிட்ட வந்துருச்சு. ஸோ இதை நம்ம நல்ல மிக்சியில் அடிச்சிட்டு அதை வடிகட்டி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டும் போது அந்த பலால் வாடைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வடிகட்டிடும். சிட்டிகை உப்பும் சிட்டிகை மஞ்சத்தூளும் இதோட சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இதை நம்ம எந்த பவுலில் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம் கேரமலைஸ்டு, அந்த பவுலில் இதை ஊற்றிட்டு சேம் அதே தாங்க குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே கலவாடை ஸ்டாண்ட் வச்சு நம்ம ஃபாயில் பேப்பர் மூடி அதுக்கு மேலேயும் மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு விசில் ஹைலையும் அல்லது 2 விசில் ஹையில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு எடுத்துட்டா போதும். நமக்கு சுவையான வட்டலாப்பம் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதே தாங்க செக் பண்ணி பாருங்கள். கத்தியை வச்சுட்டு அது ஒழுங்காக வரலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுக்கலாம். இப்போ கேரமலைஸ்டு வட்டலாப்பம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாதிரி வட்டலாப்பம் செய்யாமல் இப்படியும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 வட்டலாப்பமும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.